ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தீப்தி செட்டி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா காஜல் குண்டர் நடிச்சிருக்காங்க. சஞ்சனா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணா. அவங்க தான் அந்த படத்தை ஈர்க்காங்க. படத்துக்கான ஐஎன்டிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த வருஷம் கன்னட லாங்குவேஜில் கரெக்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சத்யதேவ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரியா பவனிசங்க நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் கார்த்திக் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் ரெண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஆஹா தமிழில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரந்த் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அவங்க தான் அந்த படத்தை எகிரிக்காங்க. படத்துக்கான ஐஎன்டிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை பிப்ரவரி மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 3. இந்த திரைப்படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன், காஜல் அகர்வால் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஜனவரி மாதம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட் என்னென்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.